என்ன மாமன் வந்து கூலிக்காரன் தானே, விவசாயி தானே, அவனுக்கு என்ன தெரியும், இவன்லாம் என்ன பற்றி சொல்ல போகிறான் அப்படின்னு தப்பாக நினச்சிடாதையா. ஐயா சொன்ன ஒரே ஒரு வார்த்தையா, நம்ம சமுதாய மக்கள் முன்னேறணுங்கிறதுக்காக ஒரே ஒரு போராட்டம் அறிவிச்சாரியா. என்னன்னா, வண்டியர்கள்லாம் ஒன்றா சேரணும், ஒன்றா போராட்டம் பண்ணு சொன்னாங்க. அப்போ இருந்து ஆட்சி கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இவன் எங்கே வன்னியெல்லாம், இவன்லாம் விவசாய வேலைக்கு போகிறான், கூலி வேலைக்கு போகிறான், இவன்லாம் எங்கே ஒன்றா சேர போகிறான் அப்படின்னு அப்போ இருந்த கவர்மெண்ட்டு ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டான் ஐயா. அவருடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு நின்னான் பாரியா, தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் போராட்டம். ஐயா, சோறு தண்ணி திங்களையா அவன், புள்ள குட்டி புதுசாக கல்யாணம் பண்ணவன் அத்தனை பேரும் முன்ன நின்னாயா. யாருக்காக? நம்ம ஜாதிக்காக, நம்ம இனத்துக்காக, நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக. ஐயாவிட சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த தமிழாக நினைச்சியா 7 நாள் உலகம் பார்க்காத ஒரு போராட்டம் ஐயா நடத்தி காட்டினார். நம்ம ஜாதி மக்கள்லாம் எல்லாம் ஒன்றா திரண்டு ஐயாவுக்கு பின்னாடி எல்லாம் ஒன்றா நின்னாயா. எங்கே பார்த்தாலும் சாலை மறியல், ஒரே ஒரு பஸ்ஸு போக முடிஞ்சுதா, ஒரே ஒரு வாகனம் போக முடிஞ்சுதா, அப்படி ஒரு போராட்டம். இது வரைக்கும் அது மாதிரி போராட்டத்தை எந்த அரசியல் கட்சிக்காரனும் நடத்தது இல்லையா. 7 நாள் உலகம் தம்பிச்சு போச்சு. மக்க 21 பேர் அன்னைக்கு குண்டடிப்பட்டு செத்தாயா. யாருக்காக? அவன் குடும்பத்துக்காகவா? அவன் பொண்டாட்டி பிள்ளைக்காகவா? உங்களுக்காக அவன் செத்தாயா. அப்படி 21 பேரை பலி கொடுத்துட்டாயா. இன்னைக்கு 20% இடஒதுக்கீடு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஒரு மாணவனும் நீங்க பண்ற தப்பு, அன்னைக்கு 21 பேரை பலி கொடுத்தமே அந்த உயிருக்கு நீங்க பண்ற அவமானையா. நம்மகிட்ட அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, எல்லாம் இருக்கியா, அலட்சியம். ஒன்ன மாதிரி ஒவ்வொரு இளைஞரும் பண்ற அலட்சியம். நீங்க நல்லா படிக்கணும், நீங்க நல்லா முன்னேறணும், ஒரு துறையிலும் வன்னியம் முன்னேறணும். அதுதான் ஐயாவுடைய கோட்பாடு. அதை நீங்க மறந்துட்டு இப்படி பண்றீங்களா ஐயா, தப்புயா. இன்னைக்கு சினிமா முகத்துலையும் கிரிக்கெட்டு சூதாட்டம் இப்படி தான் நம்ம இளைஞர் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. வேணாம் ஐயா, இந்த கலாச்சாரம் வேணாம் ஐயா. எல்லாரும் படிங்கய்யா. சாதாரண 1,00,000 பேர் இருந்தா அந்த ஜாதிக்காரன் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறான் ஐயா. இன்னைக்கு நாம் வன்னியர்கள் எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? 1 கோடி பேருக்கு மேலே வன்னியர்கள் இருப்போம். நாம் ஒன்றா திரண்டோம்னா ஒரு வன்னியன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரலாம். ஏன் வர முடியல? என்ன காரணம்? காசு, லஞ்சம், ஊழல். இதுக்கு நம்ம ஆள்லாம் அடிமையாயிட்டான்யா. ஒவ்வொரு கட்சியிலையும் நம்ம சமுதாயத்து மக்கள் செதறி கிடக்கிறான் ஐயா. எல்லாம் ஒன்றா சேர்ந்தோம்னா 2020க்கு மேலே தமிழ்நாட்டில் ஒரு வன்னியனுடைய ஆட்சி நிச்சயமாக வருங்கய்யா. அந்த மாற்றம் கண்டிப்பாக வரணும்யா. அந்த மாற்றம் யார்கிட்ட வரணும்? உங்கள்கிட்ட தான் வரணும். நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க ஐயா. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?